அஸ்ஸலாமு அலைக்கும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பிரான்மலைக்கு போனாங்க. அங்கேயே கொஞ்சம் தேங்காய் பாருங்க. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த தேங்காய் கூறு 5, 7 இந்த மாதிரி இது 7, 9 கூட இருந்துச்சு. 100 வாங்கினோம். இந்த மாதிரி தேங்காய் வாங்கினோம். மாங்காய் வாங்கினோம். கல்லாமணி மாங்காய் வாங்கினோம். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினோம். அந்த கல்லாமணி மாங்காய் வாங்கினதில் எனக்கு பழக்காய் மாதிரி இருந்துச்சு. அது சரி நம்ம அரிசியில் போட்டு வைப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இந்த அரிசி வாளியில் போட்டேங்க. ஒரு வாரம் ஆகப்போ திங்கக்கிழமை தான் போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டோம். இந்த மணக்குது, நல்லா பழம் மணக்குது. பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் 3 போட்டேன். 5 மாங்காய் வாங்கினதில் 2 குழம்புக்கு வச்சுட்டு இந்த 3ஐயும் போட்டு வைப்போம், பழுக்குதான்னு பார்க்கலான்ட்டு போட்டு வச்சேங்க. இங்கே பாருங்கள், பழுத்து இருக்குது. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் நானே. சூப்பராக மஞ்சள் இருக்குங்க. அப்போல்லாம் கல்லாமணி மாங்காய் தாங்க. இப்போ தான் பேருக்கெல்லாம் ஒன்றா இருக்குது. எங்கள் காலத்துலலாம் கல்லாமணி மாங்காய் மாப்பழண்டு பாருங்க, நல்லா இருக்குது. ஆனால் புளிக்குதா இனிக்குதான்னு மட்டும் தெரியல. பாருங்க, சக்கரை கட்டி வேறு இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு தொட்டு மாம்பழம் வந்துருச்சுங்க. நல்ல தேன் மாதிரி நல்லா சாப்பிட நல்லா இருக்குங்க. நான் அப்போல்லாம் இந்த கல்லாமணி மாங்காதே எங்களுக்கு தெரியும். இப்போ தான் இந்த நம்ம ஒரு உருண்டையா இதெல்லாம் வருது. அப்போ இந்த மாம்பழம் தான் எங்களுக்கு தெரியும். சின்ன உருண்டை மாம்பழம் சப்பி சாப்பிட்ற மாதிரி பழுக்க வச்சு எங்களுக்கு கிராமத்தில் வக்கீலில் போட்டு பழுக்க வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ மாங்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். 5 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் 100 ரூபாய்க்கு. பழக்காயாக இருக்குது, எடுத்து போடுவோன்னு எடுத்து போட்டு வச்சா பாருங்க, தேன் மாதிரியே சக்கரை கட்டி மாதிரி இருக்குது. சதை பிடிப்பாகவும் இருக்குது பாருங்க. நல்லா இனிப்பாக இருக்குது. சுகர் வேறு இருக்குது, பயந்து வருது. அந்த காலத்தில் சாப்பிட்ட மாம்பழம், என்ன மாம்பழம் சாப்பிட்டாலும் இந்த மாம்பழத்துக்கு ஈடாகாதுங்க. கல்லாமணி மாங்காய் காய் வாங்கி பழுக்க வச்சு நம்ம அரிசியில் போட்டு தான் பழுக்க வச்சு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பழக்காயாக இருந்தால் எடுத்து அரிசிக்குள்ளே போட்டு வைங்க. ஆனால் ரொம்பவும் மறந்துட்டோம்னா அது நான் கொஞ்சம் கல் மாதிரி இருந்ததுனால இப்போ 1 வாரம் ஆக போகுது. போன திங்கக்கிழமை போட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி காய் பழக்காயாக கிடச்சா வாங்கி போட்டு பழுக்க வச்சு வீட்டிலே வச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆரோக்கியமான இதுவும் வேறு. நம்ம கல் போட்டு பழுக்காமல் அரிசியில் வைக்கல இதில் பழுக்க வைக்கிறது நல்லது தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி அனுபவம்லாம் யாராருக்கு இருக்கும்? கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாங்காய் பழக்காயாக இருந்தால் பழக போட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.